if f of x equal to x squared minus 1, g of x equal to x minus 2, find a if GOF bracketல a equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த f of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, g of x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நாம GOF bracketல a கொடுத்துட்டு இந்த a ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்தா அதோட வேல்யூ வந்து 1க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். சொல்யூஷனில் நான் given 1 சம் கொஸ்டினில் கொடுத்துருக்க given 1 நான் எழுதியிருக்கேன். f of x equal to x squared minus 1, g of x equal to x minus 2. இது வந்து given 1. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? GOF கண்டுபிடி. இது எப்படி எழுதலாம்? g of f of x ன்னு எழுதலாமா? அப்போ g of x o f of x. அப்போ g of x ஓட வேல்யூ என்ன? x squared g of x ஓட வேல்யூ என்ன? x minus 2 o f of x ஓட வேல்யூ x squared minus 1. அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த xக்கு பதிலாக இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? x squared minus 1 minus 2 கிடைக்குமா? அப்போ minus 2 1 minus 2 என்ன? minus 3. அப்போ இதோட ஆன்சர் என்ன? x squared minus 3. GOF ஓட வேல்யூ என்ன? x squared minus 3. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் GOFXன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஏன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் அது வந்து எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துட்டோம்னா அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ போடுற. ஏ போட்டால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? GOF A equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக வைக்கும்போது எனக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஏவாக வைக்கும்போது கொஸ்டினில் கொடுத்த 1க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன தெரியும்? GOF ஓட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், x squared minus 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே எப்படி எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம், அதே மாதிரி நமக்கு கிடைச்ச வேல்யூக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். a squared minus 3 equal to 1ன்னு எடுத்திருக்கேன். அப்போது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? a வேல்யூ. அப்போ a squared இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3 மாறுமா? அப்போ 1 + 3 ஆகுமா? அப்போ இது என்ன வரும்? 4 வரும். அப்போ a squared வந்து a squared equal to 4. ஆனால் நமக்கு தேவையான என்னது? வெறும் ஏவோட வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? a equal to √4ன்னு போட்டால் இந்த ஸ்கொயர் கட் ஆயிடும். அப்போ ஸ்கொயர் கட் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் என்ன போடணும்? ரூட் போடணும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். a equal to √4. இப்போ ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ +or -2. a equal to +or -2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.